வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடி ஜாப் கெட்டிங் பயணத்தில் இன்னைக்கு நாள் 34 கதை. நம்மளுக்கு இன்னைக்கு சொன்ன போல ஃபாலோவர்ஸ்க்கு ரெசியூமே பில் பண்ணுற வேலை இருக்கிறதுனால நம்மளோட தினசரி வேலைகளை ஃபர்ஸ்ட் முடிக்கலான்ட்டு வேலையா இமெயிலை செக் பண்ண ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்திருக்கான்னு. எந்த முக்கியமான அப்டேட்ஸும் வரல. ஆனால் லிங்க்டின்ல மட்டும் ஜாப் அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருந்துச்சு. ஃப்ரெஷருக்கான ஜாப் அப்டேட் எதுவும் வரல. அதனால அதை தட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையா போர்ட்டலில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதுக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ரியாக்ட் தான் லேர்ன் பண்ணியிருக்கணும். பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்னைக்கு புதுசாக இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணல. அப்புறம் நாளோட இறுதியில தான் ஃபாலோவர்ஸ்க்கு ரெசியூமே பில் பண்றதுல இறங்கினேன். அதையுமே சொன்ன போல 10 ஃபாலோவர்ஸ்க்கு பண்ண முடியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 ஃபாலோவர்ஸ்க்கு தான் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் டீடைல்ஸ்லாம் வாங்கி நம்ம சாட் ஜிபிடி நண்பனோட உதவியோட அவங்களுக்கு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூமே பில் பண்ணேன். ரெடி பண்ண ரெசியூம்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இமெயிலுக்கு சென்ட் பண்ணி விட்டேன். ஃபைனலாக மற்றவங்க யாரும் என்ன தப்பா நினைச்சிக்க வேணாம். எனக்கு இருந்த டைமும் கம்மி தான், அதனால தான் ரெடி பண்ண முடியல. அப்புறம் சில பேர் ரெசியூமே ஃபார்மேட்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபார்மேட்லாம் இல்லை. அப்படி உங்களுக்கும் நான் யூஸ் பண்ற போல ரெசியூமே ரெடி பண்ணணும்னா நான் ஒரு சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் தரேன். அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். கேட்ட போல டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது லேட்டெக்ஸ் கோடுன்னு ஒரு கோடு கொடுக்கும். ஒன்றுமே இல்லை, அது கொடுக்குற கோடை மட்டும் முழுசாக காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஓவர்லீஃப்ன்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி சாட் ஜிபிடி கொடுத்த கோடை போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெசியூமே ஜென்ரேட் ஆகிடும். இந்த ரெசியூமே ஐடி ஃபீல்டில் டெவலப்மெண்ட் சைடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராம்ப்ட் வேணா கமெண்ட்ல ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் பதிவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்.